ஆயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம்மாயி மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமளநயகரி நாதவிந்து தாரிணி நாதாந்த தர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணி அம்பா நமோஸ்துதே. சுபமஸ்து. அன்பார்ந்த தாய்மார்களே, ஆஸ்திக பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, எல்லா துறைகளிலும் மேன்மையடைந்து வரும் அன்பர்களே, குழந்தைகளே, அம்மா இந்த 12 ராசிகளை பத்தி தான் பேசுறாங்க இன்னைக்கு. அந்த 12 ராசிக்கு ஏதோ பின்னாடி விரட்டினே வருது, ஏதோ ஒரு கஷ்டம் பின்தொடருது. ஏதாவது ஒரு சின்ன வேலை எடுத்தா அது போராடி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த ஒவ்வொரு ராசியிலையும் சிருஷ்டியில நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிற அம்மா, நீ இதையெல்லாம் கடந்து வரையா அந்த மாம்பழம் உன் மடியில வந்து விழும், அந்த வெற்றிக்கனி உன் மடியில் வந்து விழும். பொற்காலத்தை தேடி நீ போகல, பொற்காலமே உன்னை தேடி வரும். அப்ப அந்த திருஷ்டி அகற்றுவதற்கு என்ன செய்யணும் தாய்? ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையான திருஷ்டி இருக்கு. இப்ப அதனாலதான் எதிர்நீச்சல் போட்டுன்னே இருக்கீங்க. அந்த திருஷ்டி அகல்வதற்கு என்ன உபாயம்? அதுல ஒரு சின்ன குட்டி உதாரணம், அதாவது கதையோ ஒரு உதாரணத்தை சொல்லி அதுக்கு பீடத்துக்கு வந்து அந்த பரிகாரங்கள் செய்து ஒரு பொற்காலத்தை அதிவிரைவாக உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி முறையில உங்களுக்கு அந்த ராசிக்குரிய திருஷ்டியை பத்தி பேசுறேன். உங்க வீட்டுல அந்தந்த ராசிக்காரர்களான அவங்கள அழைச்சின்னு வந்தோ அல்லது அவங்களுடைய ஜாதகம், அவங்க பிறந்த தேதி நேரத்தை குறிச்சியோ, அதுக்குரிய பாதகாணிக்கையோ, அதுக்குரிய சாமான்களோ கொரியர் அனுப்பி, இல்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமை நேரில் வரம்மா அப்படி அம்மாவண்ட வந்து அந்த திருஷ்டியை போக்குங்கள். அதாவது இப்ப இருக்கக்கூடிய காலம் நேரம் வரலப்பா அப்படின்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது, நேரம் வந்தாச்சு. நாம வாழ்க்கையில நடந்து போகும்போது ஒரு முள்ளு உடைஞ்சி காலிலே இருக்கு, அதோடவே நடந்து போறோம். கடந்த கால வாழ்க்கையில் அப்படி ஒரு சோதனையான நேரத்தை 12 ராசிக்காரர்களுமே கடந்து வராங்க. அந்த தடைகள், அந்த திருஷ்டி அகலணும். முதலாவதாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள், பாண்டவர்கள், அந்த திருஷ்டியை பத்தி சொல்றேன். அஸ்தினாபுரத்துக்கு வரும்பொழுது வெற்றி வாகை சூடி கண்ணனோட வருகிறார்கள் புடைசூழ. கிருஷ்ண பரமாத்மாவே கூட வரார். வெற்றி செய்திகளை எடுத்துக்கிட்டு அஸ்தினாபுரம் திரும்புகிறார்கள். அந்த திருதராட்சனை பார்க்கும் பொழுது தர்மராஜாவை போய் வணங்குறார். அந்த தர்மராஜா வணங்கும் பொழுது திருதராட்சன் சொல்றாரு, உன்னிடத்தில் அறம் இருந்தது, வெற்றி கண்டாய். என் மக்களிடத்தில் அறம் இல்லை, தர்மம் இல்லை, தோல்வியை கண்டார்கள். ஒவ்வொருத்தரா போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க பெரியப்பான்ட்டு. அந்த பீமன் புறப்படுறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்துறாரு கிருஷ்ண பரமாத்மா, இருப்பா. அங்க தங்க சிலையை எடுத்து போய் பீமனை மாதிரி அங்க நிக்க வைக்கிறாங்க. திருதராட்சனுக்கு தான் கண் இறைக்க
இயற்கையிலே இல்லை. அதனால எழுந்து நின்னு, யாருப்பா நீதான் பீமனா அப்படின்னு அந்த தங்க சிலையை பார்த்து அந்த கட்டி அணைத்து 100 குழந்தைகளையும் நீயே கொன்றுட்டியே அப்படின்னு தங்க சிலையை போய் இறுக்கி அணைக்கிறாரு. தூள் தூளாக சிதறிவிட்டது தங்க சிலை. திருஷ்டி அந்த மேஷராசிக்காரர்களுக்கு அப்படி ஏற்பட்ட திருஷ்டி. ஆத்மபந்து கோவிந்தா என்னை காப்பாத்தறியே பீமசேனன் கண்ணனிடத்துல கண்ணீர் மல்க பிரார்த்திக்கிறார். அந்த திருஷ்டியானது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. நாம ஏதோ பண்றோம், ஆனா நம்மள யாரும் அதாவது அந்த திருஷ்டி பார்வையிலையும் பார்க்கறாங்க. அந்த திருஷ்டியை அகற்றுவதற்கு அந்த வரும்போது அந்த 18 தேங்காய், 18 எலுமிச்சம்பழம், உங்களுடைய ஜாதகமோ பிறந்த குறிப்போ அல்லது நீங்களோ நேர்ல வந்து அடிகளாருடைய பாத காணிக்கையை கேட்டு அந்த பாத காணிக்கையை கட்டி அந்த திருஷ்டியை போக்குங்கள். இந்திரனை போல் வாழ்வாய். உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்? அந்த தேவேந்திரனுடைய சபை எப்படி இருக்கிறது? தேவேந்திரனுக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை மகாவிஷ்ணு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். அதே போல இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த திருஷ்டியை நிவர்த்தி பண்ணீங்கன்னா இந்திரனை போல வாழ்க்கை தரம் உண்டாகும். சுபமஸ்து. அடுத்தது ரிஷபராசிக்காரர்கள். உழைப்பு இருந்தும் எது இருந்து நான் நிறைய உழைச்சினே இருக்கிறேன், அந்த பலன் அந்த அங்கீகாரம் என்பது கிடைக்காத ஒரு திருஷ்டி இருக்கிறது. அம்மா நல்லா உழைக்கிறேன், பாடுபடுறேன், என்ன தெரியல அந்த திருஷ்டி எனக்கு அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கல, அந்த கைகூடி வரலையேன்ற கஷ்டம் மனசுல. இந்த ரிஷபராசிக்காரர்கள் 2019 இருந்தே இந்த திருஷ்டி பின்தொடர்ந்து வருது. அதாவது கூடி வரவில்லை. நல்ல உழைப்பு இருக்கு, நல்லபடியா எல்லாம் முடிச்சாச்சு, ஃபைல் வச்சாச்சு டேபிள்ல, கையெழுத்து ஒண்ணுதான் போகணும், கடையெல்லாம் வச்ச வியாபாரத்துக்கு போய் உட்கார்ந்த, இன்னும் அது வந்து 600 ரூபாய் 700 ரூபாய் ஆகுது. தினம் 60,000 ஆக வேண்டிய வியாபார ஸ்தலம் போகுது இன்டர்வியூக்கு. ஒன்றும் இன்னைக்கு வா நாளைக்கு வான்றாங்க. படிக்கிறன்றா, அங்க போகும்போது பயம்ன்றா. எல்லாம் படிச்சிருக்குது, ஆனா இதுக்கு எதுவுமே சரியா செட் ஆகல. வாழ்க்கையோ சரி, பதவியோ சரி, இப்படியெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அந்த கை கூடி வரவில்லை என்ற திருஷ்டி, அதை அகற்ற வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு விவசாயி அயராது உழைத்து அந்த ஏற்றம் இறைத்து தண்ணிய அந்த பூச்செடிக்கு அனுப்புறான் வாய்க்கால் வழியா. அதை 1 கிலோ பூ 600 ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு வந்துடுது. அந்த மாதிரி டாப்பான ஒர்க் அது. அந்த ஏற்றத்துல இறைச்சி தண்ணி போயிட்டு இருக்கு வாய்க்கால, ஆனா செடிக்கு போய் சேராம அதுல ஒரு ஓட்டை இருக்கு வாய்க்கால்ல. அந்த ஓட்டை வழியா அந்த தண்ணி பூரா கிணத்துக்கே போகுது. அந்த உழைப்பு இருந்தும் உங்களுக்கு அந்த கூடி வரவில்லை என்ற ஒரு சூக்ஷமத்தை கண்டுபிடிக்கணும். இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க. அதனால அம்மாவன்ட்ட வந்து அந்த அரிசி மூட்டை ஒன்று வாங்கிக்கோங்க, ஒரு சுண்ணாம்பு பாக்கெட்டு, உங்களுடைய பழைய ஆடையோ ஜாதக குறிப்போ அல்லது பிறந்த தேதி நேரத்தையோ எடுத்துக்கின்னு அம்மாவன்ட்ட வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமையில அந்த திருஷ்டியை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். அதுக்குன்னு ஒரு பாத காணிக்கையை தொலைபேசியில கேட்டு அந்த விவரம் அறிந்து அதை எடுத்துட்டு வந்து அம்மா அடிகளாருடைய குரு பாத காணிக்கை செலுத்தி அந்த பரிகாரத்தை செய்து அந்த திருஷ்டியை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த
சாம்ராஜ்ய பதவி என்ற ஒரு அனுக்கிரகத்தை பண்ணுவா. அவ இருக்கிற இடம் எல்லா ஐஸ்வர்யம் நிரம்புதுப்பா. அந்த பொண்ணு தொட்டதெல்லாம் கூடி வருதுப்பா. அந்த மாதிரி உங்க வாழ்க்கை சாம்ராஜ்யபதியாக திகழ்வீர்கள். சுபமஸ்து. அடுத்தபடியாக இந்த 12 ராசியை பத்தி பேசிட்டு இருக்கேன். எங்க ராசியை பத்தி சொல்லுங்கப்பா சீக்கிரம். அதுல இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான திருஷ்டி இருக்கிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல அறிவாற்றல், திறமைகள் இதெல்லாம் நிறைய இருக்கிறது. ஜாதக ரீதியில உங்களுடைய வாழ்க்கையில பாப கிரகம் பயணித்துக் கொண்டு இருக்கிறது. ஏதோ ஒரு பாப கிரகம் முன் செய்த வினைன்னு சொல்லுவார்களே, அந்த ஒரு பாப கிரகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. சரி, அது உடனே அதை சாந்தி பண்ணி அந்த பாப கிரக தோஷத்தை நிவர்த்தி பண்றேன். எனக்கு எல்லா விதமான திறமைகள் இருந்தும் ஜாதக ரீதியில இந்த பாப கிரக தோஷம் இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணிக்கிறேன். அந்த திருஷ்டி அகலணும். உங்களிடத்தில் அந்த வெற்றி திருமகள் வந்து வாசம் செய்வாள். அந்த வெற்றி திருமகள் உங்களோட பற்றி இருப்பாள். நீங்க போற சபைகள், உழைப்பு, தொழில், பதவி எல்லாத்துலேயும் விஜயம். அந்த வெற்றி திருமகளை அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அதுக்கு இந்த நாட்டு மருந்து கடையில தும்பட்டிக்காரன் வைப்பாங்க. ஒரு 18 தும்பட்டிக்கா, பழைய ட்ரெஸ்ஸு, அடிகளாருடைய பாத காணிக்கை என்னன்ற தொலைபேசியில கேட்டு அம்மாவிட வந்து அந்த பரிகாரத்தை செய்து அந்த திருஷ்டியை பாப கிரக தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்க. இந்த பாப கிரகம்ன்றது ஒரு உதாரண கதை. தேவ சபையில தேவேந்திரன் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். தேவகுரு வராரு. அந்த தேவகுரு வராருன்றது கூட தெரியாத இந்திரன் ஒரு மாதிரியா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். சரி, தேவகுரு அந்த தியானம் ஆயிட்டார். தேவ சபையை விட்டு வெளியேறிட்டார். ஒரு குரு இல்லாத நாடு எப்படி இருக்கும்? அசுராதிகள் உள்ளார புந்துட்டாங்க. தேவேந்திரனை எல்லாரையும் தூக்கி ஜெயில போட்டான் அசுரன். அசுரர்களுடைய பலம், ஆணவம் அதிகமாகிடுது. தேவேந்திர சிம்மாசனத்திலே அசுரன் பரிபாலனை செய்யறான். எப்படி இருக்கு பார் மிதுன ராசிக்காரர்கள். உங்களுடைய உழைப்பெல்லாம் இருந்து இன்னும் அங்கீகாரம் கிடைக்கலன்றனே. ஏதோ ஒண்ணு வந்து உட்கார்ந்து நம்மள ஆட்டி படைக்குதுன்றீங்களா அந்த மாதிரி. அப்ப இந்திராணி வந்து குரு பகவானை நினைத்து பிரார்த்தனை பண்றாங்க. தேவகுரு, நீ இல்லாத நாடு இப்படி ஆயிடுத்து. தேவர்களை காத்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் போது அப்ப குரு தோன்றி அந்த அசுரனை சப்த ரிஷிகளை பல்லக்கு தூக்க சொல்லி உன் வீட்டுக்கு வர சொல்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இது பாபம் இல்லையா? பாபத்தை அகற்றினா அவனும் பாப கிரகத்தை பாபத்தால தான் நிவர்த்தி பண்ணணும். சரி, சப்த ரிஷிகளுக்கு தகவல் போச்சு. பல்லக்கு ரெடி பண்ணி பல்லக்கு தூக்கிட்டு வராங்க சப்த ரிஷிகள் அந்த அசுரனை. இந்த அசுரன் மேல உட்காந்துட்டு சர்ப சர்பன்றார், அதாவது வேகமா நடந்து போகணும். அகத்தியருக்கு கோபம் வந்தது. 7 முனிவர்கள்ல அவர் ஒருத்தர் அகத்தியர். ஏய், நீ போறவங்களுடைய காரியம் பாதகமான காரியம், எந்த நேரம் வேகமா நடக்க சொல்றீங்க, நீ பூலோகத்துல மலைப்பாம்பாக போக கிடவுது அப்படின்னு சாபம் கொடுக்கிறார் அகத்தியர். தேவர்களுக்கு குரு காட்சி தந்து சபைக்கு வராரு குரு. அந்த உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாப கிரகம், பாபங்கள் ஏதோ முன்வினை இருக்கே, அதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி திருமகள் வாசம் செய்ய ஆரம்பித்து விடுவாள். சூப்பரா இருக்குமா? கண்டிப்பா இந்த வாட்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணி அம்மாவிட்ட வந்து ஞாயிற்றுக்கிழமையில பண்ணிட்டு வரேன்னு நீங்க எல்லாரும் வாங்க.
அம்மா எங்க வீட்டுல 2, 3 கிரகம் இருக்கு ராசி. எப்படி அந்தந்த ராசிக்கு என்ன பரிகாரம் சொல்றாங்களோ அவங்க வந்து தான் செய்யணும். அவங்க வர முடியாவிட்டாலும் தாய் தந்தையர் செய்யலாம். அந்த பொருளும் அந்த பாதகாணிக்கை எடுத்து வந்து பீடத்துல கொடுத்து. அடுத்தது கடக ராசிக்காரர்கள். வஞ்சக எண்ணம் உள்ளவர்களும் உங்களை சுத்தினே இருக்கிறாங்க. அடாடா, இப்படி ஒரு சோதனையா, இப்படி ஒரு சோதனையா. கடகராசிக்காரர்கள் உங்களை சுத்தி ஏதோ ஒரு வஞ்சனமான எண்ணத்தை உள்ளவர்களே சுத்தின்னு இருக்காங்க. அந்த திருஷ்டியை முதல்ல போக்குங்கள். அதை நிவர்த்தி பண்ணணும். அந்த 108 சமைத்து குச்சி, அதாவது ஒரு மூட்டை குச்சி வாங்கிக்கோங்க. நெய் 2 கிலோ எடுத்துக்கோங்க. அதுக்குரிய பாதகாணிக்கை தொலைபேசியில கேட்டு அடிகளாருடைய பாதகாணிக்கைய அதை ரெடி பண்ணின்னு வந்து ஞாயிற்றுக்கிழமையில அந்த உங்களை சுத்தி இருக்கிற வஞ்சகர்கள் சத்துருக்களுடைய தொல்லையை கடகராசிக்காரர்கள் போக்கிக் கொள்ளுங்கள். அந்த திருஷ்டி நிவர்த்தி ஆகிட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில உங்க கையில ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி அம்பாள் அனுகிரகம் பண்ற. நீ எதை விரும்புறியோ அந்த அக்ஷய பாத்திரத்துல வந்து நிரம்ப ஆரம்பிச்சிடும். நல்ல உத்தியோகமா இந்த வருஷம் கிடைச்சிடும். நல்ல மனைவி அமையணுமா கிடைச்சிடும். சம்பாரிச்சிருக்கிறேன், ஆனா அதுக்கேத்த வளர்ச்சி பணிக்கு அதை செலவு பண்ண முடியல. ரொம்ப முக்கியமானதாச்சே. சம்பாத்தியம் நல்லா இருக்கு, அந்த சம்பாத்தியத்தை அதுக்கேத்த வளர்ச்சி பணிக்கு அதை செலவு பண்ண முடியல அப்படின்றாங்க. என்ன லைஃப்ல நான் செட்டில் ஆகலம்பா கடகராசிக்காரர்கள். அதனால இந்த வஞ்சக எண்ணங்கள், சத்துருக்களுடைய தொல்லைகள், திருஷ்டியை நிவர்த்தி செய்யுங்கள். அக்ஷய பாத்திரம் உங்களுக்கு கையில வந்து சேர்ந்துடும். அதாவது அவளுடைய அனுகிரகம், ராஜராஜேஸ்வரியினுடைய அனுகிரகம் இந்த பரிகாரம் செய்த உடனே வந்துடும். உங்களை சுத்தி இருக்கிற வஞ்சக உள்ளங்கள் கொண்ட அத்தனை திருஷ்டியும் அகற்றிடுவாள் க்ஷண நேரத்துல. நீங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த வருஷம். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் நிரம்ப ஆரம்பித்து விடும் இந்த பரிகாரம் செய்த உடனே. அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள். படிப்பா ஓகே, மார்க்கா ஓகே, ரேங்கா ஓகே, உத்தியோகமா ஓகே, எல்லா சௌகரியமும் இருக்கா ஓகே. ஆனா இங்க நிம்மதி இல்லையே. என்ன இல்லை? ஒரு மன நிம்மதி இல்லை. அது பெரியவர்கள் காலத்துல ஏற்பட்ட அவர்களுடைய ஒரு குறைபாடு. அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். மன அமைதி என்பது மிக முக்கியமானது சிம்மராசிக்காரர்களுக்கு. எப்பா நல்லாதான் சம்பாதிக்கிற, நல்லாதான் இருக்கிற, என்னப்பா இப்படி இருக்கிற, இப்படி கன்னத்துல கை வச்சுட்டே இருப்பாங்க. மன நிம்மதி இல்லை. இந்த 2026 வந்துருது. அது நடக்குது, எல்லாம் கரெக்டா வாழ்க்கையில. இங்க சந்தோஷம் இல்லை, மன நிம்மதி இல்லை. இது எங்கிருந்து வந்தது இந்த கஷ்டம்? உங்களுடைய பெரியவர்கள் காலத்தில் இருக்கிற குறைபாடு உங்க ஜாதகத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பயணிக்கிறது. அதுக்கு ஒரு கதை, எளிமையான கதை. காசிராஜனுடைய சபையில ஒரு குற்றம் நடந்து விட்டது. அந்த தவறு, அதுக்குண்டான பரிகாரம் பண்ணணும். காசிராஜன் கிளம்பி வரான் குருவை பார்க்க. வனத்துல தானே குரு அந்த காலத்துல இருப்பாங்க. வர்ணக சாலை அமைத்து அங்கதான் இருப்பாங்க. ராஜா வர்றார், சக்கரவர்த்தி. அங்க இருக்க அனந்த கோடி சிஷ்யர்களும் அரசரை பார்த்து வணங்குறாங்க. எங்க குருநாதன்? அவர் தேச சஞ்சாரத்துக்காக போயிருக்கிறார். அதுல ஒரு சிஷ்யன் வந்து, என்ன விஷயமா வந்தீங்க? இன்னைக்கு சபையில ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, அந்த பாபத்தை அகற்றணும் அப்படின்றார். ராஜாவை அழைச்சிட்டு போய் கங்கை கரையில் இடுப்பளவு ஆழத்துல நிக்க வச்சு காதுல ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா அப்படி அந்த ஸ்லோகத்தை சொல்ல வச்சு முழுக வைக்கிறார்.
கரையேறி வா அரசனே என்றாரு. கரையேறி வராரு சக்கரவர்த்தி. அந்த பாபமானது அகன்று விட்டது என்று சொல்லி அனுப்புறாரு சிஷ்யன். ராஜா சந்தோஷமாக கிளம்பிட்டார். சில காலம் கழிச்சு குரு வராரு ஆசிரமத்துக்கு வரும்பொழுது நடந்தது சொல்றாங்க. அந்த சிஷ்யனை கூப்பிட்டார், இங்க வாடான்னு. பலார்னு 4 அறை விட்டார். நீங்க சொன்ன நல்ல விஷயத்தை தானே சொன்னேன் குருநாதரா. நீ குரு சொன்னதை கரெக்டு தான் நீ செஞ்சது. ஆனா ஒரு தடவை நமோ நாராயணா சொன்னேன். அவனி 56 தேசங்களுக்கும் மன்னாதி மன்னன் ஆக்கிட்ட. 2வதாக நீ சொல்ல வச்சு அவனுக்கு தேவலோக பதவியை வாங்கி தந்துட்டியே. 3வதாக சொல்ல வச்சு மும்மூர்த்திகளையும் சென்று தினமும் வழிபாடு பண்றவரு நேரடியா திருக்கைலாயம், வைகுண்டம், சத்தியலோகம் போறதுக்கு அவனுக்கு ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்துட்டியே. அந்த நமோ நாராயணா என்ற மந்திரத்திற்கு அவ்வளோ சக்தி. அதே போலதான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பெரியவர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய பாபத்தை, அந்த ஒரு குறைபாடு, அவங்களுடைய குறைபாடு இருக்கிறதுனால்தான் இங்க நிம்மதி இல்லை. அரசனுக்கு எவ்வளவு சாம்ராஜ்ய பதவி இருந்தாலும் அவன் மனசுல ஏதோ ஒரு கவலை வந்துருது பத்தியா. அந்த மாதிரிதான் இந்த சிம்மராசிக்காரர்கள். இந்த பரிகாரம் வாழைப்பூ, உங்களுடைய பழைய ட்ரெஸ்ஸு, அதுக்குரிய அடிகளாருடைய பாத காணிக்கை கேட்டு பீடத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையில வந்து சரி பண்ணிட்டு வாங்க. அப்போ 37 தலைமுறையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் காலத்து அந்த பாபம் நிவர்த்தி ஆகும். உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து செல்வங்களும் போற்றக்கூடிய அளவுல பலன் தர ஆரம்பிச்சிடும். திருமகளுடைய கடாட்சம் உங்க ஜாதகத்துல வந்துடும். அன்பு தாய்மார்களே, 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய திருஷ்டியை அகற்றுவதை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதுல கன்னியா ராசிக்காரர்கள் பகைவர்களுடைய தொல்லைகள் இருக்கிறது. அந்த பகைவர்களுடைய தொல்லை எப்படி இருக்கு உங்களுக்கு? என்ன, ஆதிபராசக்தி மகிஷாசுரனை வதம் செய்யறதுக்கு பயங்கரமான ருத்ர பிரளயமா நடக்குது. உலகமே அதிர்ந்து 7 புவனங்களும் அசையுது. அந்த சண்டை அப்படியேற்பட்ட சண்டை நடக்குது. ஒவ்வொரு க்ஷண நேரமும் ஆயிரக்கணக்கான மகிஷாசுரன் உற்பத்தி ஆகினே இருக்கிறான் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலையும். ஆதிபராசக்தி ரொம்ப யுத்த பிரளயம் பண்ணிட்டு இருக்க, அழிச்சினே வர. ஒரு காலகட்டத்துல என்னடா இவன் இத்தனை மகிஷாசுரன் உருவாயினே வராது. கன்னி ராசிக்கு அவ்வளவு பகைவர்கள் இருக்காங்களா? அம்மா ஆமா, பகைவர்களுடைய தொல்லைகள் இருக்கிறது. அப்பதான் ஆதிபராசக்தி மகா சண்டி அவதரித்து, சண்டியா அந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் நீ பருகிவிடு, மகிஷாசுரனை வதம் செய்து லோக கல்யாணத்தை, லோகக்ஷேமத்தை பண்ணணும் போது சண்டி அவதாரம் செய்ய வைக்கிறாள். சண்டியும் வந்து அந்த மகிஷாசுரனை ரத்தத்தெல்லாம் பருகிறார். மகிஷாசுரனை வதம் செய்கின்றாள் ஆதிபராசக்தி. அப்போ பகைவர்கள் எல்லாரையும் வதம் செய்யணும். இல்ல கத்தி கபடாவா எடுத்துக்க முடியும்? பக்தியால அந்த பகைவர்களுடைய தொல்லைகள் உங்களை தொடராதபடி அதை நிறுத்திடணும். காஞ்சி பெரியவர் இந்த காலத்துல கலியுகத்துல நீ அடைய வேண்டும் என்றால் பக்தி மார்க்கம் ஒன்றுதான் உனக்கு. அந்த பக்தியில நீ நேரடியா போய் செலுத்தக்கூடிய பக்தி இருக்கிறது. இல்ல நாம சங்கீர்த்தனத்துல போய் உட்கார்ந்து சபையில அமைதியா நாம சங்கீர்த்தனத்தை கேளு. உன்னை சுத்தி இருக்கக்கூடிய கஷ்டகாலம் போயிடும். நேரடியா செய்யக்கூடிய பக்தி. இப்போ சொன்னாங்களே அம்மா, அந்த பரிகாரம் பைத்தம்பருப்பு பாயசம், வடை, அடிகளாருடைய பாதகாணிக்கு எடுத்து வந்து அம்மாவுக்கு சமர்ப்பிச்சு அந்த பகைவர்களுடைய தொல்லைகளை பர்மனண்டா நிவர்த்தி செய்யுங்கள். கன்னியா ராசிக்காரர்களே, உங்களுடைய ஜாதகத்துல மகாவிஷ்ணு ஜாதகம் உங்களுடைய ஜாதகம், கன்னியா ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட இடத்துல மகாவிஷ்ணுனுடைய ஹிருதய கமலத்துல மகாலட்சுமி எப்படி வாசம் பண்றாலோ, இந்த தமிழ்நாட்டில இருந்து மகாலட்சுமி உங்ககிட்ட வந்து வாசம் செய்வாள். ஒரு வெற்றி நடை போட ஆரம்பிச்சிருவீங்க வாழ்க்கையில.
அதனால அந்த பகைவர்களுடைய தொல்லையை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சி எல்லாருக்கும் சூப்பரா கேட்டுன்னு வர்றீங்க. ஒவ்வொருத்தங்க ராசிக்கும் ஒரு உதாரணமும் எனக்கு பிடிச்சிருக்குப்பா. அதனால எல்லாருக்கும் இத ஷேர் பண்ணுங்க முக்கியமா. அதே மாரி இந்த மாரி புரோகிராம் வருதுனாலே உங்க செல்லுல அந்த தகவல் வர்ற மாரி, அந்த செய்தி வர்ற மாரி பண்ணிக்கோங்க செல்லுல. அதேபோல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்க தொலைபேசியில தொடர்பு கொண்டு அப்பாயின்மென்ட் வாங்கிக்கின்னு வந்து நேரடியா அருள்வாக்குக்கு வாங்க. அருள்வாக்கு கேட்க சென்னையிலயும் இருக்கிறாங்க, பீடத்திலும் இருக்காங்க. தொடர்பு கொண்டு நேரடியா வந்து அதுக்குரிய வழிவகையெல்லாம் இந்த பூஜைக்கு உண்டானதோ, பர்சனல் விஷயங்களோ கேட்க வருகை தரலாம். இந்த ஜாதகத்தை பார்த்து எத்தனையோ பெரியவர்கள்ட்ட போனோமா, அப்படி ஓரமா வச்சிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ யார்கிட்டயாவது போய் சரியான தீர்வு காண். அதுக்கு பக்தி மார்க்கம் தான். அதனால அம்மாவுடைய பீடத்துக்கு வந்து அம்மாவோட பக்தி செய்யணும். ஏதாவது இயன்ற பக்தியை இப்ப சொல்ற இந்த எளிய பரிகாரத்தை செய்யணும். அதை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நேரம் தமிழ் புத்தாண்டிலிருந்து ஆரம்பிக்கிறது. அவசியம் போன் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த 24 மணி நேரத்துல 1000 உள்ளங்கள் பார்க்கிறது இந்த நிகழ்ச்சி. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த 1000மே ஒரு லட்சமாக மாறும், பல லட்சங்களாக மாறும். அதனால அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் 1000 குடும்பத்தாரும் இதை பார்த்து, அம்மா இதை பண்றதுக்கு நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம், வெளியூர்ல இருக்கிறோம், வெளி மாநிலத்துல இருக்கிறோம், ரொம்ப தூரத்துல இருந்து வர முடியாதும்மா, நீங்களே செய்த அந்த குங்கும பிரசாதத்தை அனுப்புங்கம்மா, அதை பாதுகாணிக்க அதுக்கு உண்டானது செலவு என்னவோ அதை அனுப்புறோம் அப்படின்னு நீங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு செய்யுங்கள். 12 ராசிகள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ராசிக்குள்ள திருஷ்டியை அகற்றுவதில் துலா ராசிக்காரர்கள், உங்களுடைய துலா ராசியில குலதெய்வத்தினுடைய குறைபாடு உள்ளது. ஆஹா, நான் தான் 6 மாசத்துக்கு ஒரு தடவை குலதெய்வத்திட்ட போறேன்னு, ஒவ்வொரு வருஷமும் குலதெய்வ கோயிலுக்கு போய் கும்பிட்டு வரனே, பொங்கல் இட்டுட்டு வரனே, அப்படியெல்லாம் கூட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த குலதெய்வத்துக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது. அதாவது பெண் தெய்வம் அந்த குலதெய்வத்தை வாசலுக்கு வெளியவே இருக்கிறாளே தவிர உள்ளார வரல. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு வெளியே அவ்வளவு சம்பாத்தியம் புகழ் அத்தனை இருந்தும் வீட்டுல சந்தோஷம் இல்லை. 98 அடி கஜம் ஆழம் தோண்டிட்டோமா, இந்த 2 அடி தோண்டினா அந்த அக்ஷய பாத்திரம் மாதிரி அந்த ஊருக்கே படி அளக்கக்கூடிய தண்ணி கிடைச்சிடும், நீர் சாலை. அந்த மாதிரி அந்த 98 அடி கஜம் தோண்டிட்டீங்க, வாழ்க்கையில அயராத கஷ்டப்பட்டு உழைச்சிங்க. இந்த 2 கஜம் தோண்டணும். அந்த குலதெய்வ குறைபாடு தானே சொல்றீங்க, வர்றோம் பீடத்துக்கு. அது என்ன ஆகுதோ அதை உண்டான அந்த பாதக அடிக்கை பீடத்துக்கு அடிகளாருக்கு கட்டி அந்த திருஷ்டியை அந்த இதை குலதெய்வ குறைபாடை நிவர்த்தி பண்ற, அதை நிவர்த்தி செய்யுங்கள். மஞ்சள் கலந்த சாதம், குங்குமம் கலந்த சாதம், மஞ்சளும் சுண்ணாம்பு கலந்த சாதத்தால சுத்தி போடணும். இது ராசிக்கு இது மாதிரி இருக்கேன்றத அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லணும். இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க யூடியூப்ல அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா நீங்க அதை சொல்லி அதை சரியா பரிகாரத்தை பண்ணிக்கணும். அம்மா விவரம் பேசுறாங்கன்னா அது உங்களுக்கும் அம்மா அடிகளாருக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள் பகிர்கிறது. அங்க சேவை செய்யக்கூடியவர்களுக்கு போகும்போது இந்த விஷயத்த அதுக்கேற்ற ஏற்பாடுகள் பண்ணணும்னு சொல்லி அதை பண்ணிக்கிட்டு போய் செய்து கொள்ளணும். பாதகாணிக்க விஷயத்த கேட்டுக்கணும். போன்ல தொடர்பு கொண்டு எப்ப வரணும்னு கேட்டுக்கணும். அன்பு தாய்மார்களே, உங்களுடைய வாழ்க்கையில அகந்தையற்ற பக்தி வச்சிருக்கீங்க, ஆணவமற்ற முயற்சி வச்சிருக்கீங்க. இப்ப நல்ல நேரம் வந்திருக்கு, இந்த பரிகாரம் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இப்ப சொன்னாங்களே 2 அடி தோண்டிட்டால் நீர் தாரைன்னு, அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஏப்ரல்ல இருந்து
ஸ்டார் டைப் அவனுக்கு இல்லை டைமு நல்ல ஸ்டார் டைப் வந்து இது பண்ணுற சான்றோர்கள் போற்றக்கூடிய வரிசையில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். உங்களை எவராலும் வெல்ல முடியாது துலா ராசிக்காரர்களே. அடுத்தது இந்த 12 ராசிகளை அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தாமசம் பின்தொடர்ந்து வருது. அடாடாடா, அப்படின்னா என்ன அர்த்தம்? தாமசம் எல்லாம் லேட் ஆகுதுங்க. இவ்வளவு தூரம் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். 9 மணின்னா நான் 8:45 வந்து உட்கார்ந்துருக்கிறேன். 11 மணி ஆச்சு, இன்னும் கூப்பிடவே இல்லைன்றான். எல்லா பணத்தெல்லாம் கட்டிட்டேன், இன்னைக்கு வர வேண்டியது வரலையே. தாமசம் அது உங்க வாழ்க்கையில அகற்ற வேண்டும். நீங்க எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? விருச்சிக ராசிக்கார் ஒரு மாணிக்க கல். அதை எடுத்து போய் ஒரு விவசாயிகிட்ட காட்டும் பொழுது ஒரு 12 கலம் நெல்லு தரேன்னு. அதே மாணிக்க ஒரு காய்கறி கடையில் எடுத்து போய் கொடுக்கும் பொழுது கடையில் இருக்கிற 200 மூட்டை காய்கறி கொடுக்கிற இந்த மாணிக்கத்துக்குன்ற அதே மாணிக்கத்தை எடுத்து போய் மளிகை கடையில காட்டுறாரு. ஒரு ஒரு டன்னுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் கொடுத்துட்றேன்னு. அதை எடுத்து போய் ஒரு பொற்கொள்ளர்கிட்ட கொடுக்குறாரு அந்த மாணிக்கத்தை. இந்த மாணிக்கத்தை பார்க்கிறார் விருச்சிக ராசிக்காரன். இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் இருக்கிறானே சக்கரவர்த்தி, அவன்தான் தீர்மானிக்க வேண்டும்னுட்டு எடுத்து போய் மாணிக்க கல்ல அரசர் இடத்துல அந்த விருச்சிக ராசிக்காரனை காட்டுறாங்க. ராஜா சொல்றாரு, சக்கரவர்த்தி இந்த நாட்டுல இருக்கக்கூடிய 56 தேசங்கள்ல பாதி ராஜ்யத்தை இவனுக்கு எழுதிடுற 25க்கு மேல அப்படின்றாரு. அப்படியே ஏற்பட்ட ஒரு உயர்ந்த பண்பாளர் விருச்சிக ராசிக்காரர்கள். அதனால அந்த தாமசத்தை நிவர்த்தி பண்ணுங்க. அந்த மாணிக்கத்துக்கு எப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருது, அந்த அங்கீகாரம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைச்சிடும். அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, சுவாரஸ்யமா இருக்கு தாய். தனுர் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல நவகிரகங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். அதுல சனி ராகு கேதுக்கு அந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு பண்ணணும். ராகு கேது சனி இவங்களுடைய ஒரு இடர்பாடுகள் மறைமுகமா இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம், பால பருவதத்துல பாண்டவர்களும் துரியோதனனுடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய கிணறு, நல்ல நதி போற தண்ணி இருக்கிற பெரிய இடம். அப்ப துரியோதனன் சதி செய்கிறான். பீமனை ஒருத்தனை தீர்த்து கட்டிட்டா எல்லாம் சரியா போயிடும், நமக்கே நிரந்தர வெற்றின்றார். கெட்ட எண்ணம். அந்த தனுர் ராசிக்காரர்கள் எப்படி ஏற்பட்ட ஆபத்தில் இருக்கீங்க பாருங்க. அப்ப துரியோதனன் சதி செய்து ஒரு பெரிய கட்டபாறை எடுத்துமே அங்க நிக்க வைக்கிறார் தண்ணிக்கு நடுவுல. டெய்லி விளையாடும் பொழுது எல்லாரும் நிற்கும் பொழுது துரியோதனன் சொல்றான், ஒவ்வொருத்தரா போய் குதிங்க, இவ்வளவு தூரம் போய் பாஞ்சு குதிக்கிறீங்க, அதுல யார் நம்பர் 1 வர்றாங்க பார்ப்போம்னு. ஒவ்வொருத்தரா போய் குதிக்கிறாங்க, அந்த வெற்றி இலக்கை அடையல. பீமன் போய் குதிக்கணும்னு வர்றா. துரியோதனன் சொல்றான், நான் சொல்றேன் அந்த குறிப்பிட்ட இடத்துல அங்க போய் குதிக்கணும் நீன்ற. தாராளமா குதிக்கிறேன்னு போறாரு. குதிக்கிற அந்த ஒரு கண்ணிமைக்கு நேரத்துல அந்த தண்ணிக்கு நடுவுல ஒரு வண்டு உட்கார்ந்து இருக்கிறது. அந்த வண்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே டக்குன்னு பீமசேனன் அதை தள்ளி போய் குதிச்சாரு. என்ன வண்டு தண்ணியில நிக்குது, தண்ணியில வண்டு விழுந்தா செத்து போயிடணும், தண்ணியில ஆப்பிட்டு நீந்த முடியாம. ஆனா வண்டு நிக்குதுன்னு உடனே அங்க வந்து பார்த்த அதுல கிட்டத்தட்ட ஒரு 200 அடி கட்டமான இருக்கு. தனுர் ராசிக்காரர்களே, எப்படி ஏற்பட்ட கஷ்டத்தை உள்ளுக்குள்ளார மனசுல வச்சுட்டு நீங்க ஜெயிச்சுட்டு வரணும்னு பாடுபடுறீங்க. இந்த நவகிரகங்கள்ல ராகு கேது சனி தானே தாயை, நாங்க கிளம்பி வர்றோம், சரி பண்ணுங்க என் பையனை, அவன் அடுத்த கட்ட வளர்ச்சி வரணும், கஷ்டத்துல இருந்து விடுபடணும். அது மாதிரி உங்களுடைய வீட்டுல எல்லாருக்கும் தகவல் சொல்லி இந்த தனுர் ராசிக்காரங்க போன்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கினேன்.
அந்த விளக்கெண்ணெயில தீபம் போடணும். பீடத்துக்கு வந்து பூசணிக்காய், விளக்கெண்ணெய், அது தீபத்துக்கு உண்டான பொருட்கள். அடிகளாருடைய பாத காணிக்கை என்னன்றது கேட்டு அந்த பரிகாரத்துக்கு பாத காணிக்கை கட்டி அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்க. இதை செய்யும் பொழுது துயரங்களில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். அந்த மனசுல இருக்கிற துயரங்கள் அகன்றனா போரும். எனக்கு ஆண்டவன் எல்லா சம்பத்தையும் கொடுத்திருக்கிறான். எனக்கு துயரம், மனசுல துயரங்களா இருக்கு. அந்த துயரங்களை அகற்றிக் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்கள் பல ஆண்டுகளாக அடுத்த கட்ட வளர்ச்சின்றது பாடுபடுறனேமா அப்படின்னு சொல்லினே வர்றாங்க. அத அந்த வளர்ச்சி பணியெல்லாம் பனித்திரை போல நிக்குதே தவிர எனக்கு கூடி வரல. மகர ராசிக்காரர்களுக்கு அதுக்கு காரணம் நர திருஷ்டி, அதாவது மனிதர்களுடைய திருஷ்டி இருக்கிறது. அதனாலதான் நீங்க எல்லா முயற்சி எடுத்தும் அந்த திருஷ்டியானது கூடி வர மாட்டேங்குது. அதுக்கு ஒரு உதாரணம், பாரிஜாத மலரை திரௌபதா தேவி பார்க்கிற தடாகத்துல குளிக்கிற இடத்துல இருந்து வருது, அப்படியே வருது ஒரு 2 தாமரை பாரிஜாத மலர். இந்த மாதிரி 100 தாமரைகள் கிடைச்சா சிவபூஜைக்கு நல்லா இருக்குமேன்ட்டு பீமன் இடத்துல போய் கேட்கிறார். அப்ப பீமன் இடத்துல கேட்ட உடனே திரௌபதா தேவி போய் இந்த பாரிஜாத மலர் மாதிரி 100 மலர்கள் வேண்டும். உடனே என்ன பண்ணாரு பீமசேனன், நான் போய் எடுத்துட்டு வரேன்னு கதையை தூக்கி கிளம்பினார். காட்டு வழியா நடந்து போறாரு. அடாடா பாவிங்களா, என்னைட்டு வந்து இந்த மாதிரி காட்டுல நடக்க விட்டாரு துரியோதனா அப்படின்னு அங்க இருக்கிற 500 வருஷம் மரத்தை பிடிக்க போடுறாரு. எதிரில் வர சிங்கம், புலி, கரடி, யானை எதா இருந்தாலும் பிடிச்சு தூக்கி போடுறாரு. அப்படி மலையை ஒரு தட்டு தட்டுறாரு, மலை தும்சமாகுது. மலை அவ்வளவு கோபத்தோட நடந்து வர்றாரு. அவ்வளவு கோபம் அந்த மகர ராசிக்காரர்களுக்கு. என்ன நம்ம வாழ்க்கையில பனித்திரை மாதிரி நம்மளை தடங்கல் பண்ணது, முன்னேற விடாம. அந்த பனித்திரை மாதிரி இருக்கக்கூடிய திருஷ்டி நிவர்த்தி ஆகணுமே. மகர ராசிக்காரர்கள் அது பீமன் நடந்து போகும்போது ஒரு குறுக்க ஒரு சின்ன வால் இருந்தது. வயசான குரங்க அந்த வால் எடுத்து ஓரம்பதை நான் நடந்து போகணும், பாரிஜாத மலர் எடுத்து வரணும். முடிஞ்சா நீயே அந்த வாழை ஓரமா வச்சுட்டு போயப்பாரு. அப்படி ஒரு விரலால தூக்கி பாக்குறாரு, தூக்க முடியல பீமரால. ஒரு கையால தூக்கி பாக்குறாரு, தூக்க முடியல. கதையை கீழே வச்சுட்டு 2 கையால தூக்கி பாக்குறாரு, தூக்க முடியல. வாழு குறுக்க இருக்குது நடக்கிற வழியில. சரி என்ன செய்யலாம், 10,000 யானை பலம் கொண்டு பீமன் வந்து வாழை தூக்குறாரு, தூக்க முடியல. கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி, நீ மூர்த்திகளோ தெய்வமோ அப்படி இப்படின்னு அழுது. என்ன எங்க யாரு பாண்டவர்களுடைய, தர்மராஜனுடைய, என்னுடைய அண்ணன், நாங்க பஞ்சபாண்டவர்கள், நான் பீமசேனன், எங்க கிளம்பிட்ட? இப்போ ஒரு சண்டையெல்லாம் முடிச்சு காட்டுக்கு வந்திருக்கிற, அடுத்த சண்டை என்ன அப்படின்னும் போது பீமன் சொல்ற, பாரிஜாத மலர், இந்த கோபத்தோட தேவேந்திரன் சண்டைக்கே போயிடுவையா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி ஆஞ்சநேயர் தன்னுடைய ராம பக்தியால 100 தாமரை மலர்களை வரவச்சு கொடுத்து, உன்னுடைய கதையில யுத்தத்துல வந்து உட்கார்ற, நீ ஒரு அடி அடிக்கும் போது என்னுடைய அடி சேர்த்து எதிர்க்கு விடும் அப்படின்றாரு. அதே போல அர்ஜுனனுடைய கொடியில நான் வந்து உட்கார்ந்து ஆஞ்சநேயரை நோக்கி எந்த அஸ்திரங்கள் வந்தாலும் அது செயலிழந்துடும். அங்க அர்ஜுனனுடைய கொடியில ஆஞ்சநேயர் உட்கார்ந்து இருக்கிறார். 18 அக்ரோணி சண்டையினுடைய அத்தனை அஸ்திரங்களும் செயலிழக்க வைக்கிறார். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பவர் வரணும். இப்ப இந்த 2026ல அந்த பவர், அந்த தாமசம், அந்த பனித்திரை போல இருக்கக்கூடிய திருஷ்டியை அகற்றுங்கள். உங்க வாழ்க்கை 100க்கு 100% மார்க் போட்டாச்சுப்பா அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில 100க்கு 100% செட்டில் ஆயிடுவீங்க. இதுக்குரிய பரிகாரம் வந்து அந்த காய்ச்சின பால் சாதத்துல அக்னியில போடணும். அதுக்கு ஒரு மூட்டை குச்சி, யாக குச்சி, 2 கிலோ நெய், பால் சாதம் எடுத்துன்னு அடிகளாருடைய பாத காணிக்கை என்ன ஆகுது, அந்த பாத காணிக்கை கட்டி அந்த பனித்திரை போல இருக்கக்கூடிய திருஷ்டி
அந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போக முடிய மாட்டேந்தேன்னு அந்த திருஷ்டியை நிவர்த்தி செய்யுங்கள். 100% இந்த வருஷம் நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க. அன்பு தாய்மார்களே, கும்பராசிக்காரர்கள், அவர்கள் என்ன மாதிரி ஒரு கஷ்டத்தில் இப்போ இருக்கிறாங்க தெரியுமா? கடவுள் எவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறாரு. ஒவ்வொரு உதாரணத்தை, அதாவது கண்ணப்ப நாயனார் வந்து இந்த 2 கண்களை கொடுக்கறதுக்கு, ஒரு கண்ணை கொடுக்கும்போது கூட வரல, 2வது கண்ணை கொடுக்கும்போது அவ்வளோ நேரம் எடுத்துக்கினாங்க. அடுத்தது மார்க்கண்டேயன், அந்த மார்க்கண்டேயனுக்கு அவ்வளோ மரணம் கயிறை போட்டு இழுக்கிறான். அந்த ஒரு தாமசம், அந்த நேரத்தை அவ்வளோ நேரம் ஆயிடுது ஆண்டவன் அனுகிரகம் பண்றதுக்கு. பிரகலாதன் கடைசியா இந்த தூண்ல இருக்கிறானான்னு கேட்கறதுக்கு, அந்த பிரகலாதன் அதுக்கு முன்னாடி மலையில தூக்கி போடுறதும், எரியிற நெருப்புல தூக்கி போடுறதும், கடல்ல தூக்கி போடுறதும் எவ்வளோ பரீட்சைகள். அதே போல திரௌபதா தேவி எல்லாரிடத்திலையும் நியாயம் கேட்கிறார். கடைசியில கண்ணா கோவிந்தா என்று சொல்லி 2 கை தூக்கும் போது கண்ணன் வருகிறார். அத்தனை பரீட்சைகள். துருவன் பல யுகாந்தரங்கள் தபஸ் செய்து மகாவிஷ்ணு மடியில உட்கார்றதுக்கு எடுத்துக்கின நேரம் பரீட்சை. அன்னமாச்சாரி அவர்களுடைய ஒரு வாழ்க்கையில அரசன் கொடுக்கிற அத்தனை அடிகளையும் வாங்கின உன் கடவுள் வந்து உன்னை காப்பாற்ற வருவானான்னு கேட்கும்போது லக்ஷ்மி நரசிம்மனே வெங்கடநாதன் வருவான்றது வர வைக்கிறார். அத்தனை பரீட்சைகள். ஆடாடா அர்ஜுனா, நீ இன்னைக்கு தப்பிச்ச. கிருஷ்ணா, உன் அனுகிரகத்தால தான் தப்பிச்ச. வரக்கூடிய நாகாஸ்திரம் என் தலைக்கு வச்சா என் கிரீடம் போயிடுத்து, என் தலை தப்பிச்சது. கடவுள் அத்தனை பரீட்சை கொடுத்து அர்ஜுனனை காப்பாத்துறாரு. அப்படின்னா கும்பராசிக்காரர் எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கிறீங்க தெரியுமா? இத்தனை பேர் உதாரணத்துல விட கடவுள் எவ்வளவு சீக்கிரம் வரணும் இப்ப கும்பராசியை காப்பாத்துறதுக்கு. யானையானது கஜேந்திரன் போய் தடாகத்துல தண்ணியும் தாமரையும் எடுக்கிற நேரத்துல தண்ணியும் எடுத்துக்கினாரு, தாமரையும் எடுத்துக்கினாரு. அந்த முதலை என்கின்ற அசுரன் வந்து காலை பற்றி யானையினுடைய காலை இழுத்து அதை இம்சை பண்ண ஆரம்பிச்சிருது. இந்த கொடிய நோய், அந்த வலி, அந்த மிருகம் அப்படியேற்பட்ட இழுக்குது. அந்த யானை உடனே என்ன செய்யுது? ஆதி மூலமே என்று பரந்தாமனை கூப்பிடுது, மகாவிஷ்ணுவை. ஆதி மூலமே. இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்க தெரியுமா கடவுள் மகாவிஷ்ணு? ஆனால் கஜேந்திரனுக்கு அப்படி எடுத்துக்கல. அப்படி அப்படி திறக்கிறதுக்குள்ளே அங்க வந்துட்டார். வந்த அந்த ஒரு துணி மணித்துளிகளுக்குள்ளரை ஆகல, அதுக்குள்ளார இந்த சக்கரம் தாழ்வார் அனுப்பி அந்த முதலைய சம்காரம் பண்ணி அந்த கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்றாரு. அந்த மாதிரி இம்மிடியட்லி உடனே வடதுருக்கா கும்பராசிக்காரர்களுக்கு. இந்த கும்பராசிக்காரர்கள் அவ்வளவு பெரிய ஒரு மனசுல துயரங்கள், சம்பந்தமில்லாத சுத்தி வாட்டி படைக்குது பாரு கெட்ட நேரம். நல்லதே நினைச்சு போனா கூட எல்லாம் திருப்பி வந்து வாசல்ல முள்ளு விழுது குறுக்க பாதையில. அதனால அந்த வாழை மட்டையில யாகம் செய்யணும். வாழை மட்டை, நெய் 2 கிலோ, ஒரு மூட்டை யாக குச்சி, அதுக்கு உண்டான அடிகளார் பாத காணிக்க, இதை எடுத்துன்னு வந்து அந்த பரிகாரத்தை செய்யுங்க. நிறைய விஷயங்களை நீங்க சாதிக்க பிறந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள். உங்களுடைய உறவுகள் ரீதியில திருஷ்டி இருக்கிறது. அதனால அந்த திருஷ்டியை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். அம்மா, ஒவ்வொரு ராசியும் சூப்பரா சொல்றீங்க. என் ராசி மீன ராசி 12வது ராசி சீக்கிரம் சொல்லுங்கப்பா அப்படின்னு அவளோட காத்திருக்கீங்க. தொலைபேசியில தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கின, அவடிகளாருடைய பாத காணிக்கு விவரத்தையும் அறிந்தின, அந்த பரிகாரத்தினுடைய விஷயத்தையும் சொல்லி நீங்க பீடத்துக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில செய்யுங்க. வெளியூர்ல இருக்கிறவங்க அதுக்குரிய ஜாதகம், பிறந்த நேரம் குறிப்பு எழுதி அந்த விவரமெல்லாம் எந்த அம்பாளுடைய ஸ்கூல் அக்கௌண்ட்ல கட்டி இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். அதாவது மீனராசிக்காரர்கள், அவர்களுக்கு இருக்கிற திருஷ்டி தடை. இன்னைக்கு போய் நாளைக்கு வா அப்படின்னு, எனக்கு கோயிலுக்கு போகணும், கண்டி கொடுங்கன்னுவாங்க.
இல்லை இல்லை டிரைவர் இல்லை அப்புறம் வா, எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, நான் கோயிலுக்கு போகிறது தானே காரணம் கேட்டேன். இல்லை டிரைவர் இல்லை அப்புறம் வா, அப்புறம் செய் அப்படின்றாங்க. இந்த தடைகள் 2013, 2017, 2022 வருது தடைகள் இந்த மீனராசிக்காரர்களுக்கு. அதுவும் எப்படி இருக்கு அந்த தடைகள்? உதாரணம், ஒரு முனிவன் தவம் செய்கின்றான். அவரிடத்துல 8 லட்சுமி குடிகொண்டிருக்கிறாள். அவருடைய உள்வுடை நேரம் ஒவ்வொரு லட்சுமியா விலக ஆரம்பித்து விட்டது. அமைதியா நம சிவாய நம சிவாய சொல்லிட்டே இருக்கிறார். கரெக்டா 7வது லட்சுமி விலகும் போது கூட அவருக்கு அமைதியா தியானம் பண்ணிட்டே இருக்கிறார். 8வது லட்சுமி விலகும் பொழுது, அம்மா தைரிய லட்சுமி, நீ மாத்திரம் என்னிடத்துல இரு தாயே என்று கேட்கிறார். அந்த தைரிய லட்சுமி மட்டும் அந்த முனிவரண்ட வாசம் செய்ய ஆரம்பித்தது. போல அந்த 7 லட்சுமி அவங்க முனிவரண்டே வந்துருந்தா தானா. ஏன்னா தைரியம் எங்க இருக்கிறதோ மற்றது எல்லா லட்சுமியும் அங்க இருக்குமாம். இப்ப உங்க வாழ்க்கையில தைரியம் மட்டும்தான் இருக்குது, மத்த 7 லட்சுமி எங்க இருக்குது? வாசலுக்கு வெளியே இருக்குது, தடையா இருக்குங்க. என் பசங்களுக்கு விடிவு காலம் பிறக்கல, தடையா இருக்கு. எங்க வீட்டுக்காரி என் சொல் பேச்சு கேட்கல, தடையா இருக்கு. நான் பண்ற வியாபாரம் தடகளா இருக்கு, எனக்கு வர வேண்டிய பணம் தடகளா இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் செய்யறாங்க, எங்க வாழ்க்கையில எங்களுக்குன்னு உண்டான அடுத்த கட்ட வளர்ச்சி படி நடக்க மாட்டேங்குது, தடையா இருக்கு. இந்த தடை பாரு மீனராசிக்கு. சபாஷ் தாயே, நான் வந்துடுறேன் அந்த பரிகாரத்தை செய்ய. அதாவது மஞ்சள் குங்குமம் கலந்து அந்த ஹோமத்துல போடணும். மஞ்சள் ஒரு 2 கிலோ வாங்கிக்கோங்க, குங்குமம் 2 கிலோ வாங்கிக்கோங்க, ஒரு மூட்டை நெய் குச்சி, 2 கிலோ நெய், அடிகளாருடைய பாத காணிக்கை எல்லாம் ரெடி பண்ணின்னு ஞாயிற்றுக்கிழமையில வந்து அந்த தடையை நிவர்த்தி பண்ணுங்க. ஊருக்கெல்லாம் நீதிபதியாக இருக்கக்கூடிய மீனராசி, உங்களுக்குள்ளார இருக்கிற சில பர்சனல் விஷயங்கள், அந்த தடைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். ப்ரோக்ராம் சூப்பரா இருக்கு தாயே. உங்களுக்கு ஃபோன் பண்றோம், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் வந்து உங்களை பார்க்குறோம். நீங்க சொன்ன மாதிரி எங்க ஓரவத்திக்கு இதை அனுப்புறோம். இந்த யூடியூப் மெசேஜ் என்னுடைய தோழிக்கு அனுப்புறேன், என்னுடைய நண்பனுக்கு அனுப்புறேன், வெளிநாட்டுல என் பசங்க இருக்காங்க அவங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு இந்த வீடியோ காட்சியை அவங்களுக்கெல்லாம் பகிர்ந்துடுங்கள். அந்த ஸ்ரீ ரகுராமடிகளான்னு டைப் பண்ணி, அதே போல் அந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க கொஞ்சம் அது என்னவோ சொல்கிறீங்களே சிறப்பாக இருக்குது நல்லா இருக்குன்னு ஒரு அழுத்தினாங்களே பட்டனு, அதை கொஞ்சம் அழுத்துங்க பார்ப்போம். 1000ல் 100 தான் அழுத்துது, மற்ற 900 அப்படி பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏன் 1000 அழுத்தலாமே? 1000 பேர் எதுக்காக தினம் பார்க்குறோம்? ஏதோ அம்மாவை பார்த்த அந்த சுபமஸ்துன்ற ஆசீர்வாதத்தை கேட்கணும். அந்த ஒரு பக்தியோட இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன். ஒவ்வொரு தாய்மார்களும், பெரியவர்களும், சான்றோர் பெருமக்களும், நண்பர்களும் நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பீடம் திண்டிவனம் பக்கத்துல இருக்கு, பலாகுப்பம் ராஜராஜேஸ்வரி பீடம். திண்டிவனத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தான். அழகா அம்மாவை வந்து பார்க்கலாம். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறுல அருள்வாக்கு நடைபெறுகிறது. சென்னையிலையும் இப்போ முகாமிட்டு இருக்காங்க. அதனால தொலைபேசியில தொடர்பு கொண்டு வருகை தாருங்கள். சுபமஸ்து.